யார் இந்த 3 பேர்? இதுல யார் செய்றது கரெக்ட்? வெல்கம் டு டாக்டர் அஷ்ரஃப் அஃபிஷியல். ஒரு நிமிடத்தில் உடல் நலம். முதல் நபர் பார்த்தீங்க அப்படின்னா, தலைவலிக்கு அசிட்டமினோஃபென் சொல்ற அந்த பாராசிட்டமால் மாத்திரையை எடுத்துட்டு ஆல்கஹால் சாப்பிட்டுட்டாரு. இவருக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, பாராசிட்டமால் நம்ம உடம்புல போய் ரிலீஸ் பண்ணக்கூடிய அந்த NAPQIங்கிற அந்த நச்சுப் பொருள் கிட்னி வெளியேற்றாது. அவர் ஆல்கஹால் சாப்பிட்டு இருக்கிறதுனால அந்த நச்சுப் பொருள்னால அக்யூட்டா அவருக்கு லிவர் ஃபெயிலியர் வர்றதுக்கு பெருமளவு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது நபர் பார்த்தீங்கன்னா, மன அழுத்தத்துக்கான MAOI இன்ஹிபிட்டர்ஸ் இருக்கிற அந்த மாத்திரையோட ஊறுகாயும் அதிகமான அளவில் சாப்பிட்றாரு. ஊறுகாயில் இருக்கிற டைரமின் இயற்கையாகவே நம்ம உடம்பு கிரகிச்சு வெளியில தள்ளிடும். பட் இவர் இந்த MAOI இன்ஹிபிட்டருங்கிற அந்த மாத்திரைகள் சாப்பிட்டு இருக்கிறதுனால உடம்பு அந்த வேலையை செய்யாது. விளைவு டைரமின் ரத்தத்தில் போய் ரத்தத்தோட அந்த பிளட் ப்ரெஷரை ரொம்ப அதிக லெவலில் ஏற்றி விட்டு ஹைப்பர்டென்சிவ் கிரைசிஸ் அப்படிங்கிற உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை கொண்டு போய் விட்டுரும். மூணாவது நபர் தைராய்டு மாத்திரைகளை வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறாரு. பொதுவாகவே தைராய்டு மாத்திரைகள் எந்த ஒரு சாப்பாட்டு பொருளோட சேர்ந்தாலுமே எதிர்வினையாற்றக்கூடியது. அதனால அதை வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறது தான் நல்லது. இந்த மூணாவது நபர் தான் மிஸ்டர் ரைட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஷேரிங் இன்ஃபர்மேஷன்.